ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னையிலேருந்து நமக்கு வந்து நீட் கவுன்சிலிங், அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக பிடிஎஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வேக்கன்சி பொசிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே 2 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. எம்பிசிக்கு வந்து 1 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. மொத்தமாக சேர்த்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே நமக்கு வந்து 3 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. அதனால யாராவது பிடிஎஸ் படிக்கணும், அதாவது ரொம்ப குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த நேம் லிஸ்ட்டு, அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பிடிஎஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட போகிறீங்க. சார் எனக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்சா கூட போதும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியா? அப்படி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் அனுப்புகிறேன். அந்த சாய்ஸ் ஆர்டர் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லோ ஃபீஸ் காலேஜஸ் கூட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ மொத்தமாக சேர்த்து, அதாவது கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 20 சீட்லேருந்து 20 சீட் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 3 சீட் இருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்து 23 சீட் இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து, அதாவது நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா ரேண்டமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் ரேண்டமாக போடுறத விட லோ ஃபீஸ் காலேஜ்லேருந்து ஒரு ஆர்டர் வைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சரியா? அதனால் லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும். ரொம்ப முக்கியமாக ஹிடன் ஃபீஸ் இல்லாத காலேஜஸ் பற்றின லிஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.